குழந்தைகளே, ஒரு சிறிய கதை கேட்கலாமா? சிறிய மலரின் பாடல். ராதா பள்ளியிலிருந்து கண்ணீரும் கோபமுமாக வீட்டினுள் நுழைந்தாள். பள்ளியில் ஆண்டு விழாவிற்கான கதாபாத்திர தேர்வில் அவளை தேர்ந்தெடுக்கவில்லை. அவள் எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துக்கொண்ட வேறொருத்திக்கு கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டாள். உனக்கு மிகவும் மெல்லிய குரல் ராதா, மேடைக்கேற்ற வலிமை இல்லை என்று அவளுடைய ஆசிரியை சொல்லிவிட்டார். அது அவளின் இதயத்தை உறுத்திக் கொண்டிருந்தது. அவளுடைய அம்மா பூக்கள் தொடுத்துக் கொண்டிருந்தார். ராதாவின் முகத்தை உற்று கவனித்தார். "என்னாச்சு ராதா?" என்று கேட்டுக்கொண்டே மல்லிகையை அவள் தலையில் சூட்டினார். "இதென்னம்மா, இந்த சின்ன மலர் எனக்கு எதுக்கு?" என்று கோபத்துடன் கேட்டாள் ராதா. அம்மா புன்னகைத்தார். "ராதா, கேள் கண்ணே" என்று கூறிக்கொண்டு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். "ராதா, இந்த தோட்டத்தில் எத்தனை வகையான மலர்கள் பூக்கிறது பார்த்தாயா? சிவப்பு ரோஜா, பெரிய சம்பங்கி, வெள்ளை முல்லை, இன்னும் பல பல. ஒவ்வொன்று மலருக்கும் வித்தியாசமான நிறம், அழகு, வாசனை மற்றும் அளவு. ஆனா, யாராவது சிறிய மலரை பார்த்து, நீ ஏன் பெரியதா பூக்கல என்று கேட்கிறார்களா?" ராதா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நாடகத்தின் முக்கிய கதாபாத்திரம் ஒரு பெரிய ரோஜா மாதிரி. சிறிய பாட்டு பாட வேண்டிய கதாபாத்திரம் இந்த சிறிய மல்லிகை போல். அதுக்கு என்ன அழகில்லையா? முக்கியத்துவம் இல்லையா? உன் குரல் மெல்லியதா? அதுதான் உன் விசேஷம். பெரிய கதாபாத்திரம் உனக்கு கொடுக்கப்படவில்லை. அது உன் விதி அல்ல. ஆனால் நீ ஒரு கவிதை எழுதி அதை உன் இனிய குரலில் ஒரு பாட்டாக பாடலாம். வேறு யாரும் பாட முடியாத பாட்டை நீ பாடலாம். அம்மாவின் வார்த்தைகள் அவள் மனதில் ஒளியை ஏற்றின. அடுத்து வரும் நாட்களில் ராதா ஒரு கவிதை எழுதினாள். "சிறிய மலரின் பாடல்" என்று தலைப்பிட்டாள். இதை தன் வகுப்பில் படித்தாள். அவளுடைய உணர்ச்சி நிறைந்த, தெளிவான, இனிய குரலில் அந்த எளிய வரிகள் ஒரு பாட்டாக ஒலித்தது. வகுப்பு முழுவதும் நிசப்தம். பின்னர் கரகோஷம். அன்று முதல் ராதா மேடை எப்பொழுதும் மலர்களுக்கு மட்டும் இல்லை, சில சமயம் மெல்லிய இதயத் துடிப்பை கேட்க ஒரு சிறிய மலரின் மௌனம் பூங்காவே போதுமானது என்று கற்றுக்கொண்டாள். உன் தனித்துவத்தை எப்பொழுதும் உன் பலவீனமாக கருதாதே. அதுவே உன் மிகப்பெரிய சக்தியாக மாறும் நாளை எதிர்நோக்கு. நீதானே. இதைத்தானே நாம் இந்த சிறிய கதையிலிருந்து கற்றுக்கொண்டோம் குழந்தைகளே. இந்த கதையில் வரும் ராதா மாதிரி நீங்களும் ஒளி வீசி வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.